திருச்சிலேருந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பாக திருச்செந்தூர் டெம்பிளுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் போகிறோம். நம்மளோட சிஎன்ஜி காரில் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, வழியில் என்னென்ன செலவுகள் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு சிஎன்ஜி ஃபில்லிங் எங்கே பண்ணுறோம் அப்படின்னா திருச்சி மன்னார்புரமில் இருக்கக்கூடிய ஆர்சிஎஸ் பெட்ரோல் பங்க்கில் பண்ணிடுறோம். சேம் அங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோலும் சேர்த்து அடிச்சிடறோம். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக சிஎன்ஜி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. அதனால் நம்ம சிஎன்ஜி டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம ஒரு பெட்ரோலும் ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சிட்டோம். அங்கேருந்து நம்ம டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து போய்ட்டு யூடர்ன் எடுத்து போய் ஹைவே எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ராவலில் நிறைய முக்கியமான ஸ்பாட்ஸ், அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க, திருச்செந்தூர் போகிறீங்க, இல்லை உங்களுக்கு இந்த பஞ்சப்பூர் டு மதுரை என்ஹெச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இதில் எந்தெந்த இடத்துல டோல் என்ன எக்ஸ்பென்ஸ்லாம் ஆகுதுங்கிறத, சிஎன்ஜி எங்கே கிடைக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப ப்ராப்பராக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம திருச்சிலேருந்து ஃபர்ஸ்ட் டோலை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்மளோட விராலிமலையிலேயே ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ரொம்ப பிரபலமான ஒரு முருகன் டெம்பிளும் இருக்குது. ஸோ அதுவுமே நிறைய மக்கள் போயிட்டுருக்காங்க. நானுமே இதை செவ்வாய்க்கிழமை நிறையா தடவை போயிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த பர்டிகுலர்லி திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்காக இன்றைக்கி நம்ம இங்கேருந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ட்ரிப்புக்கு ரொம்ப முக்கியமாக உள்ளது ஃபியூயலு, ஃபுட்டு எங்கே ப்ராப்பராக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்ஸ் தான். ஸோ நம்ம போகிற வழியில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நடந்த ஒரு ரொம்ப புதுசான ஒரு விஷயம். இதே ரோட்டில் நான் நிறைய தடவை போயிருப்பேன். ஆனால் நான் போகிற வழி பூராவே என் கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதும் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது கணக்கு தெரியுமா. ஸோ நம்ம போகிற வழியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா முருகன் சம்மந்தப்பட்ட பெயர்கள் கொண்ட இடங்களாக நமக்கு கண்ணில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம பார்த்து போயிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல முருகன் துணை, முருகன் சம்மந்தப்பட்ட பெயர்களை வச்ச கடைகள், ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ராவலில் டோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த டோலில் ஃபஸ்ட்டு டோல் கிராஸ் பண்ணிட்டோம். செகண்ட் டோலை நான் கிராஸ் பண்ண முடியலை. ஸோ நான் போகிறேன், என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த ஒரிஜினல் வாய்ஸோடே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், பாருங்கள். 182 டோல் இருக்கேன் இன்னும். அது இப்போ உங்க வண்டி நம்பர் இப்போ போடுறேன், போட்டுச்சு வண்டி நம்பர் தானே போட்டுருக்கீங்க. ஆமாண்ணே, அது வந்துடும்ல. அதில் இப்போ எனக்கு தெரில, அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். பிளாக் அடிக்குது. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை நீங்கள் சரி வைக்கணும். என்ன பண்ணணும் இப்போ? ஃபைனலி நான் ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டேன். சரி, இவங்கள்ட்ட சண்டை போட்டு எந்த பிரோஜனமும் இல்லை. சரி, பின்னாடி ஃபாஸ்டேக்காரங்க நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் என்னென்னு கேட்போங்கிறதுக்காண்டி காரை ரிவர்ஸ் எடுத்து போனேன். ஸோ இந்த மீன் டைம் எனக்கு ஒரு ஆனுவல் பாஸ் போட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலி இங்கே ப்ராப்ளமே என்னென்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு டோல்காரங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னோடய இந்த ஆப்பில் இன்னும் 180 சில்லற டோல் கிராஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன். சரி, ஓகே, என்ன தான் நடக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்போன்ட்டு நான் பாஸ் வாங்கி கொடுத்தவருக்கு கால் பண்ணால் அவரும் ஃபோன் எடுக்கல. சரி, வர வழியே இல்லாமல் சரி பின்னாடி போய் கேட்போம், சொல்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரிலையன்ட்டு சரின்ட்டு போனேன். அங்கே ஒரு பர்சன் நின்னார். சார், அவர்கிட்ட என்னோடய ப்ராப்ளம்ஸை எடுத்து சொன்னேன். அவர்கிட்ட சொல்லும்போது தான் சொன்னார், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த பாஸை உங்களோட வண்டி நம்பரோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எப்படி நான் ஃபஸ்ட்டு டோல் கிராஸ் பண்ணேன்னு கேட்கும்போது, உங்களோட வண்டியில் பேலன்ஸ் இருந்திருக்கும், அது மாதிரி பண்ணதுனால அந்த வண்டி நம்பரை வச்சு நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க, உங்களோட ஒரிஜினல் பேலன்ஸை வச்சு கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னு எனக்கு விவரமாக எடுத்து சொன்னார். அப்புறம் அவரே சொல்லி கொடுத்தாரு, நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆப் ஓப்பன் பண்ணும்போது என்னோடது ஈக்விட்டாஸில் ஜிபே மூலமாக பர்ச்சேஸ் பண்ணோம், இது ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 500 ரூபா தான் அப்படின்னு. இல்லை ப்ரோ, நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 200 ரூபாய்க்கு டோலுக்கு இப்போ பே பண்ண வச்சு அதை லிங்க் பண்ணி இந்த டோலை எங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ண வச்சார். ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா காலங்காத்தாலே இவ்வளோ பெரிய பிரச்சனையா, இன்னும் நிறையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த டோலையும் கிராஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த விளாகில்